राजवंश सुजाता नमो नमो वीरदिव्य विलासा नमो नमो शाश्वताचिद देवा नमो. வணக்கம் மக்களே, திருப்பதியில் இருக்கோம். திருப்பதியில் நைட்டில் இருக்கோம். சும்மா பல 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 பலன்னு இருக்கு பாருங்க. பொதுவாக பகலில் எல்லாமே திருப்பதி பார்த்துருப்பீங்க, நைட்டும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நைட்டு திருப்பதியிலேருந்து கீழே இறங்க போகிறோம். இந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். என் கூட வாங்க. பஸ்ஸில் தான் போக போகிறேன், ஆனால் கீழே இறங்க போகிறோம். வாங்க, நம்ம திருப்பதியை விட்டு கீழே இறங்கலாம். மலைப்பாதையில் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது திருப்பதிக்கு முன்னாடி இந்த பெரிய வாசல். மரத்துக்கெல்லாம் ஜொலிப்பு லைட்டு, ஆஞ்சநேயர் சன்னதி. இவ்வளோ சீரியல் செட்டு போட்டதுக்கு காரணம் இப்போ பிரம்மோற்சவம் நடக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்திருக்கோம். நம்ம இன்னும் லைட்டெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாள் ஆகும் ஃபுல் லைட்டு கம்ப்ளீட்டாக எரியறதுக்கு. பட் ஆனால் அங்கங்கே லைட் ஆன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த சீரியல் செட்டு மினிமம் இருக்கிற ரொம்ப பளபளக்கிற நேரம்னா நீங்கள் பிரம்மோற்சவம் அந்த 10 நாள் வரணுங்க. அடடா, திருப்பதியை பார்க்க கண் கொள்ளா காட்சியாக இருக்குங்க. எங்கே திரும்பினாலும் சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி லைட்டிங் இருக்கும். கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் கிளம்பிடுச்சு. திருப்பதியை விட்டு வெளியில் வரோம். ஆனால் திருப்பதி மலை மேலே தான் இருக்கும், இன்னும் வெளியில் வரல. ஃபுல் லைட்டிங்கு. இந்த லைட்டிங் பிரம்மோற்சவத்துக்காக இன்னும் ஒரு 5 நாளோ 6 நாளோ இருக்குது பிரம்மோற்சவத்துக்காக. எப்படி இருக்குது பாருங்கள், மினுக்குது பாருங்கள். இன்னொன்று என்னன்னா, நான் வந்தப்போ நல்ல மழைங்க, பகலில் மழை. இப்போ பார்க்குறது எல்லாமே இந்த புகை இல்லைங்க, மிஸ்ட்டு. மேகமும் அப்படியே இறங்கி தவழ்ந்து போகுது பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? பாருங்க, அப்படியே மிஸ்ட்டு இறங்கி போகுது பாருங்கள். ஸோ நம்ம இங்கே இருக்க செக் போஸ்ட்டை விட்டு மலைப்பாதைக்குள்ளார நுழைய போகிறோம். இறங்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கோம். இது ஒரு கலங்கின மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்க. அப்படியே ஜிலின்னு இருந்துச்சு. பகல் ஃபுல்லாக நல்ல மழை, அதே ரொம்ப கூலிங்காக இருந்தது. இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டுக்கு அதுக்கும் ஒன்றுமே புரியலைங்க, அவ்வளோ ஜில்னஸ்ஸு. இந்த சைடு மான்கள் இருக்குது, ஜாக்கிரதை அப்படின்னு போர்டு இருக்குது. நம்ம டவுன் ஆகிட்டுருக்கோம். ஏறுறப்போ ஒரு மாதிரி இருந்ததுன்னா இறங்குறப்போ அதோட ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் இவங்க டிரைவ் பண்ணுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. நான் நிறைய வாட்டி காரில் வந்திருக்கேன். நான் டிரைவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சாதா ரோட்டில் போகக்கூட எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த திருப்பதியில் இந்த திருப்பம் இல்லாமல் இருக்கு இல்லையா, பெண்டு இல்லாமல் இருக்குது, இறக்கம் இல்லாமல் இருக்கப்போ சில இடத்துல நேர் ரோடு வரும், அதில் விரட்டுறதுக்கு பயம் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல ஸ்லோ பண்ணி கரெக்டாக திரும்புகிறாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூரத்துக்கு நேர் ரோடு, அதில் கரெக்டாக ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஸ்லோ பண்ணி மெதுவாக கரெக்டாக திரும்பி போகிறாங்க. ஸோ இந்த டிரைவர்களுக்கு தனியான அவங்க கோச்சிங் கொடுத்துருக்குது. நம்ம பஸ்ஸில் இந்த மாதிரி பின்னாடி உட்காந்துருந்தா தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கண்ணாடியில் உட்காந்து பாருங்கள், அப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம திரும்புகிறோம், வண்டி திரும்புது, மேலேருந்து வண்டி இறங்குது. இந்த மாதிரி ஒரு பெண்டு. இது பகலில் பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு மேலேயும் லைட்டு கீழேயும் லைட்டு நமக்கு ஒன்றும் சரியாக புரிப்படலை. ஆனால் அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்க. ஒரு முறை ஒரு 6:30 மணி 7 மணி இந்த வாக்கில் இறங்குங்க. ஏன்னா கடைசி பஸ்ஸு 11:30 மணிக்கு தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கீழே இறங்க முடியாது.
இப்போ நம்ம நல்ல நல்ல டார்க்கான இடத்துக்கு கொண்டு பாருங்க. சுற்றிலும் ஒன்றும் தெரியல பாருங்க. இருட்டாக இருக்கு பாருங்க. ஆனால் இறங்குறது தெரியுது பாருங்க. இதில் 2 வீலரில் இறங்குறாங்க பாருங்க. இங்கே மலை மேலே கடை வச்சிருக்கவங்க எல்லாமே சர்வசாதாரணமாக எந்த ஒரு பாசிட்டமும் இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க. மலைப்பாதை நமக்கு முன்னாடி ஒரு காரை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சிடென்ட்லாம் இல்லை, ஆனால் அந்த காரை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தான் நம்ம வண்டி இதை பீட் பண்ண முடியாமல் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக போகிறாங்க. மக்கள் சாரையா எம்பெருமானை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். 20 கிலோமீட்டர் தான் ஃபாஸ்ட் போகணும். ஆனால் நம்ம 20 கிலோமீட்டர் தான் போகிறோம். ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. மக்கள் ஒட்டி போகிறாங்க. இடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. கரெக்டான வழி. நான் பக்கத்தில் நேராக உட்காந்துருந்தனால எனக்கு தெரிஞ்சுது. பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். ஒரு வண்டி நிற்கிது. அதனால் போலீஸ் நிற்கி போட்டு வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். மலையிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி ஊற்றுது பாருங்கள். மழை பெஞ்ச தண்ணி ஃபுல்லாகவே. மக்கள் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி போயிட்டுருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க வண்டி. டர்னிங் திரும்புகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப சொன்னேன் என் பையன்கிட்ட காலையில், தம்பி இந்த மாதிரி நான் ஈவினிங் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு, டேடி ரொம்ப மழை பெய்யுது, சீக்கிரம் சாமி கும்பிட்டோமா ஊருக்கு வந்தோமான்னு இரு. ஆஹா பாருங்க, ஆர்ச்சி, பெருமாள், சங்கு சக்கரம் உள்ளே திரும்புகிறோம். சொன்னேன், இல்லைடா தம்பி மழை பெய்யாதுடா, நான் வரப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா, ஏன்னா இந்த மாதிரி கிடைக்காது. பிரம்மோற்சவம் ஃபுல்லாக லைட்டிங் இருக்குன்னு நினச்சேன். அப்போ தான் கேட்டேன், ஏன் நிறைய இடத்துல லைட் ஆன் பண்ணல அப்படின்னு. அந்த டேட் வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு 2 நாள் கழிச்சு இருக்குங்க. ஸோ இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னாங்க. பாருங்கள், 2 பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, நம்ம தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி வண்டி எதுவுமே கிடையாது. மலைப்பாதை தான், ஆனால் இது தெய்வீக மலைப்பாதைன்றதுனால ஒரு தைரியம். இது ஏசி பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸு நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. 2 வீலரில் போகிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாம் மேலே கடை வச்சுருக்கவங்க. ரைட் ஹேண்ட் சைடு அனுமார் இருக்கார். இது ஏறி வர்றதில் ஒரு மெயினான இடம். மக்கள் நின்று செல்ஃபி எடுக்கிறதும் சாமி கும்பிட்றதும் இந்த இடத்துல காலையிலேருந்து எப்பவும் ஜெயிச்சேன்னு தான் இருக்கும். நிறைய பெண்டு இருக்குங்க. ஆனால் அந்த பெண்டு எதுவுமே உறுத்துற மாதிரி இல்லை. இது பாலம் மாதிரி கீழே கிராஸ் பண்ணி மேலே ஏறுறதுக்கு நிறைய பெண்டு. நான் முன்னாடி உட்கார்ந்ததுனால எனக்கு நல்லா தெரிஞ்சுது, நல்லா ஃபீல் பண்ணேன்.
ஒவ்வொரு பெண்டுக்கு முன்னாடி அவங்க ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கில் நீங்கள் பிரேக்கு சவுண்ட் குறைக்க ஆரம்பித்ததுலேருந்து பெண்டு திரும்புகிற வரைக்கும் சேஃபாக தான் போக முடியும். ஸோ அந்த சேஃபாக வடிவமைச்சிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் அதை ஃபாஸ்ட் எடுக்கணுன்னா கொஞ்சம் தூரம் போகணும். தூரம் போகிறதுக்குள்ளேயுமே அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அங்கே ஒரு இடத்துல அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் விரட்டவும் முடியாது வண்டியை. உங்களை அறியாமே நீங்கள் நார்மலாக கண்ட்ரோலில் போகிற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது இல்லை, அதெல்லாம் மேலே ஏறி பெருமாளை தரிசிக்கிறதுக்கு உண்டான வழி அது. வனவிலங்குகள் இந்த இடத்துல நடமாடும் ஜாக்கிரதைன்னு போர்டு இருக்குது. நம்ம ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. டூ வீலரில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறது தான் சேஃபு. ஏன்னா வண்டி ஆஃப் பண்ணி போயிருந்தால் வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் காரை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிகிட்டே போக முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ப்ராப்ளத்தில் உண்டு பண்ணிட்டுன்றதுனால கார் ஓட்டுறவங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் யாரும் இந்த மாதிரி முயற்சிக்காதீங்க, அது ஆபத்தில் கொண்டு போய் விடும். யானைகள் வரக்கூடிய இடம் சைடில் போர்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, நேராகவும் போர்டு இருக்குது. யானைகள் இந்த இடத்துல கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. அந்த சைடு தெரியுதா, பல ஓரளவுக்கு நம்ம நெருங்கி வந்துட்டோம். கீழே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் பாருங்க, எல்லா பக்கமும் லைட்டிங். நிறைய இடத்துல மான்கள் வரலான்னு தெரியுது பாருங்க உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக லைட்டிங்கு. இது கீழ் திருப்பதி. இன்னும் ஒரு 2-3 கட்டு நம்ம இறங்கிட்டோம்னாவே ஃபுல் லைட்டிங் நல்லா தெரியும். ரொம்ப பளபளன்னு இருக்கும். பார்க்க தானே போகிறீங்க. நான் சொன்னேன்ல, நான் வந்தப்போ மழைங்கன்னு ஒரு மின்னலை கவனிச்சிங்களா, பளிச்சுன்னு மின்னுனாரு பாருங்க தெரியுதா, தூரத்தில் தெரிவது திருப்பதி நகரம். இடி மின்னலுடன் ஒரு பயணங்க. இறங்குறப்பவே மழைக்குண்டான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, மின்ன ஆரம்பிச்சிருச்சு. மேல் திருப்பதி இருந்த வரைக்கும் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தது. கீழே இறங்க மழைக்குண்டான வேகங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நல்ல இடி, நல்ல காற்று, ஜிலுன்னு மின்னிக்கிட்டே இருந்தது. பாருங்க, நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துலலாம் கோஸ்லோன்னு கரெக்டாக போர்டு. அந்த போர்டு உங்களை அமைதிப்படுத்தி கூட்டு போவோம். வந்துட்டோம் பாருங்க. ஜொலிக்கும் திருப்பதியை பாருங்கள். எவ்வளோ லைட்டிங். அப்பா பெரிய சிட்டிங்க திருப்பதி. மின்னுகிறது. வானத்திலையும் மின்னல், நகரத்திலையும் ஒளி விளக்கு. மின்னும் திருப்பதியை கீழே பாருங்க. இது திருமலையிலேருந்து திருப்பதி, கீழ் திருப்பதி.
அலிபிரி செக் போஸ்ட் வந்துட்டோம். பெரிய திருவடி நம்மை ஆசீர்வதிக்கிறார். தரிசனம் கிடைத்தது சுவாமி. சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். என்ன அழகு பாருங்க. அடா 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 அடா. இது பஸ்ஸில் ஓட்டியிருக்கிற பெருமாள். இந்த சைடு இருக்குது பெரிய திருவடி. கீழ் திருப்பதியை நோக்கி பயணப்படுகிறோம். இது ஃபுல் லைட்டிங் வந்து பிரம்மோற்சவத்துக்காக லைட்டிங்கு. இங்கெல்லாம் பாருங்கள் வச்சுருக்காங்க. எதுவும் ஆன் ஆகலை. எல்லா சைடும் போட்டிருக்காங்க. ஆன் ஆகிருக்கிற இடத்துல பாருங்கள் பல 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 பலன்னு இருக்குது. இன்னும் வந்து பாருங்கள் மரத்துலலாம் லைட்டிங் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம அந்த லைட் ஆன் பண்ண இடத்துக்குள்ளார நுழையிறோம். இப்போ அழகான நந்தியம் பெருமான் அந்த ரவுண்டானத்தில் இருக்கார். மூக்கு மூலியமாக பார்க்குறது எப்படி இருக்கு பாருங்க லட்டு. இவரை பார்த்துட்டு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அப்படியே சிட்டிக்குள்ளார புகுந்து அந்த பாலத்து மேலே ஏற போகிறோம். நம்ம வந்த பஸ் டிரைவர் அவர் தான். இந்த பாலத்தில் ஏறிட்டோம். இந்த பாலத்துலேருந்து நீங்கள் எங்கேயுமே கீழே இறங்க பாருங்கள். கீழ் திருப்பதி இது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பத்மாவதி பவன் தங்குற இடம் வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பாலாஜி இது டிக்கெட் கொடுக்குற இடம்லாம் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே போய் ஒரு யூட்டர்ன் அடித்து மறுபடியும் பாலத்திலே கீழே இறங்கணும்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. என்ன மக்களே, திருப்பதி பயணம் எப்படி இருந்தது? இரவு பயணம். உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.